சுட்டும் விழி சுடரே சீரியலில் இன்று யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பல அதிர்ச்சியான சம்பவங்களும் திருப்பங்களும் நடந்திருக்கு. கர்ணனோட சதித்திட்டங்கள் எல்லாம் அம்பலமாகி கடைசியில் ஒரு பெரிய உயிரிழப்பு நடக்கிற அளவுக்கு நிலைமை விட்டீதமாகிடுச்சு. அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எபிசோடின் ஆரம்பத்திலேயே சுடர் ரொம்பவே மனமுடைந்து அழுதுகிட்டு இருக்கிறதை பார்த்து அவங்க அம்மா சமாதானப்படுத்துறாங்க. சுடர் அழுதுகிட்டே இருக்க அவளை தேற்றி உண்மையை சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க. கர்ணன் ஒரு பெரிய துரோகி, அவனை பத்தி உண்மை தெரிஞ்சா சுடரோட உயிருக்கே ஆபத்துன்னு பயப்படுறாங்க. கர்ணன் தன்னோட மகளையே பலிகடா ஆக்கிடுவானோ என்கிற பயம் அவங்க ஒவ்வொரு வார்த்தையிலும் கண்ணீரிலும் தெரியுது. அடுத்ததா திவ்யா தன்னோட கைபேசியில் ஒரு செய்தி பார்க்கிறாங்க. ஒரு வங்கி கொள்ளையனை பத்தின அந்த செய்தியில் இருக்கிற புகைப்படத்தை பார்த்து திவ்யா கடும் அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே தன்னோட அண்ணன் கிட்ட அந்த புகைப்படத்தை காட்டி, இது யாருன்னு தெரியுதா, இவன்தான் பிரபாகரனோட வாடிக்கையாளர் மாணிக்கம்னு சொல்றாங்க. மாணிக்கம் ஒரு பெரிய குற்றவாளி, அவன் நல்லவன் மாதிரி வேஷம் போட்டு நம்மள ஏமாத்திட்டான், நம்மகிட்ட மிரட்டி பணத்தை பறிச்சது இவன்தான்னு திவ்யாவோட அண்ணன் புரிஞ்சுக்குறாரு. அந்த மாணிக்கம் வேற யாரும் இல்ல, கர்ணனோட ஆளுதான்னு அவருக்கு பெரிய உண்மை தெரிய வருது. இதையெல்லாம் கேட்டதும் அவருக்கு கோபம் தலைக்கேறுது. உடனே ஒரு துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு கர்ணனை தேடி போறாரு. இரவில் ஒரு இருட்டான இடத்தில் கர்ணனை கட்டிப்போட்டு துப்பாக்கியை அவன் நெத்தியில் வச்சு மிரட்டுறாரு. நீ மாணிக்கத்தை வச்சு என்னை மிரட்டி என் பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சிட்ட, பார்வதியோட தத்தெடுத்த பத்திரம், என் வீட்டு பத்திரத்தை எல்லாம் திருடிட்டன்னு ஆவேசமா கத்துறாரு. ஆனா கர்ணன் கொஞ்சமும் பயப்படாம நக்கலா சிரிக்கிறான். ஆமா, நான்தான் பண்ணேன், உன்னை ஏமாத்தி உன் குடும்பத்தையே நடுத்தெருவுக்கு கொண்டு வந்தது நான்தான்னு திமிரா ஒத்துக்குறான். இதை கேட்டதும் அவர் கோபத்தோட உச்சத்துக்கே போய் கர்ணனை சுட போறாரு. ஆனா கர்ணன் சாமர்த்தியமா அவர் கையில் இருந்த துப்பாக்கியை தட்டிவிட்டுட்டு அவரை கண்மூடித்தனமா தாக்க ஆரம்பிக்கிறான். இரண்டு பேருக்கும் நடுவில் பயங்கரமான சண்டை நடக்குது. அந்த நேரத்தில் சரியாக வெற்றி அங்கே வர்றான். சண்டையை தடுக்க வெற்றி குறுக்கே போக கர்ணன் ஒரு பெரிய இரும்பு கம்பியால் வெற்றியோட வயிற்றில் ஈவு இரக்கமே இல்லாமல் கொடூரமாக குத்திடுறான். வெற்றி இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுகிறான். வெற்றி உயிருக்கு போராடிய நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறான். மருத்துவர்கள் வந்து சோதித்து பார்த்துட்டு, காயம் ரொம்ப ஆழமா இருக்கு, அவனுக்கு உடனே அறுவை சிகிச்சை பண்ணணும், ஆனா அவன் கண்முழிப்பது ரொம்ப கடினம் என்று சொல்லிட்டு போறாங்க. வெற்றியோட நிலைமையை பார்த்து அங்கே இருக்கிற எல்லாரும் கண்ணீர் விட்டு கதறி அழுகுறாங்க. தன்னாலதான் வெற்றிக்கு இந்த நிலைமை வந்துடுச்சுன்னு அவர் ரொம்பவே குற்ற உணர்ச்சியில் துடிச்சு போறாரு. வெற்றி சீக்கிரம் கண்முழிக்கணும்னு எல்லாரும் கண்ணீரோடு காத்துக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் பள்ளிக்கு போகும் வழியில் சுடர் அழுதுகிட்டே போறா. வெற்றியை எப்பவும் பாசமா கூப்பிடுற சுடர் அவனுக்கு இப்படி ஆகிடுச்சேன்னு ரொம்பவே மனசு உடைஞ்சு அழுதுகிட்டு இருக்கா. வெற்றி சீக்கிரமா குணமாகி வரணும்னு நான் சாமிக்கிட்ட 500 தோப்புக்கரணம் போடுறேன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போய் அழுதுகிட்டே தோப்புக்கரணம் போடுறா. சுடரோட இந்த பாசத்தை பார்க்கும் போது நமக்கே கண்ணீர் வர அளவுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. மருத்துவமனையில் உயிருக்கு போராடி படுத்திருக்கும் வெற்றி சுடரோட வேண்டுதல் காரணமாக மெதுவாக கண் திறக்கிறான். அவனோட கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வழியுது. நாளைய எபிசோடில் சுடரோட வேண்டுதல் பலித்து வெற்றி முழுமையாக உயிர் பிழைத்து வருவானா? வெற்றிக்கு இந்த நிலைமையை உருவாக்கிய கர்ணனை காவல்துறை கைது பண்ணுவார்களா? கர்ணனோட உண்மையான கொடூர முகம் தெரிஞ்சதும் குடும்பத்தில் உள்ளவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோடில் ரொம்பவே விறுவிறுப்பாக காமிக்க போறாங்க. தொடர்ந்து காத்திருந்து பார்ப்போம்.